வணக்கம். பெரும்பாலான ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து நிறைய படிப்பாங்க. தி ஸ்டடி ஹார்ட் பட் நாட் ஆல் ஸ்டடி ரைட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பாங்க. பட் இஃப் த டைரக்ஷன் இஸ் ராங், அப்போ ரிசல்ட் வந்து எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் டிஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ் முக்கியமாக இப்போ நான் அனலைஸ் பண்ண அளவுக்கு எதில் அதிகமாக அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் வந்து ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஸ்டடிங் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் த எக்ஸாம். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் எதற்கு நடக்கு, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, இந்த பதவி அல்லது இந்த பணி அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த தேர்வுக்கானது, எதற்காக இந்த எக்ஸாம் நடத்தப்பட்டு செலக்ட் பண்ணுறாங்கன்னு முதல்ல பார்த்துக்கணும். இந்த எக்ஸாம் வந்து கம்ப்ளீட்டாக அகடமிக் ஓரியன்ட் ஒரு டீச்சிங் லைனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸருக்காக நடத்தப்படக்கூடிய தேர்வு. அப்போ நீங்கள் மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணி படிக்கிறது இங்கே ஒர்க் அவுட் ஆகுது. காம்படிட்டிவ் எக்ஸாம் தான். பட் மற்ற எக்ஸாம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சியோ அல்லது மற்ற எக்ஸாம்லாம் என்னென்னா எல்லா கைண்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸும் எழுதுவாங்க. பட் அங்கே இந்த டெப்த் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது ஒரு சூப்பர்ஃபிஷியல் மேலோட்டமாக இருக்கும். பட் இங்கே அப்படி இல்லை. உங்கள் சப்ஜெக்ட் மாஸ்டரி அப்படிங்கிறது ரொம்ப அங்கே அவசியமாக தேவைப்படுது. ஸோ டிஆர்பி பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் அ கிளியர் ஸ்ட்ரக்சர். உங்ககிட்ட அப்ஜெக்டிவும் கேட்குறாங்க, டிஸ்கிரிப்டிவும் கேட்குறாங்க. அட் த சேம் டைம் சப்ஜெக்ட் சிலபஸில் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் கொடுத்து, வெயிட்டேஜ் இந்த சென்ஸ் வந்து 10 யூனிட்டுக்கு அவங்க வெயிட்டேஜ் கொடுத்து கேட்குறாங்க. ஸோ அப்போ வேர்ட் பை வேர்டாக வந்து யூ ஷுட் டீகோட் ஒரு சிலபஸ் ஃபர்ஸ்ட். இது முக்கியமாக பண்ணணும். இது யாரும் பண்ண மாட்டாங்க பெரும்பாலும். ரெண்டாவது, சில ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் ரீட் எவ்ரிதிங். பட் அவங்களுக்கு எதுலையுமே வந்து மாஸ்டர் இருக்காது. மாஸ்டரிங் நத்திங்னு சொல்லுவாங்க. எல்லாம் ரீட் பண்ணிட்டு எதுவும் டெப்த்தாக இருக்காது அவங்ககிட்ட நாலேஜ். ஸோ இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ஒரு பக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தே வாட்ச் 10 கைண்ட் ஆஃப் யூடியூப் சேனல், 1000 யூடியூப் சேனல்ஸ் வாட்ச் பண்ணுவாங்க. தே வில் டவுன்லோட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிடிஎஃப்ஸ். பட் அல்டிமேட்டாக வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகும் அப்படின்னா, நோ சிங்கிள் டாபிக் பிகம்ஸ் பர்ஃபெக்ட் இன் யுவர் மைண்ட். நீங்கள் எழுதும்போது அந்த அவுட்புட் இருக்குல்ல, அதை பார்க்கும்போது தெரிஞ்சிடும் உங்கள்கிட்ட டெப்த் இல்லைன்னு சொல்லிட்டு. இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட வந்து நீங்கள் குறைக்கணும். ஒரு ஆத்தென்டிக்கான சோர்ஸ், இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் நம்ம யூடியூப் சேனலில் சொல்லுவோம். கேள்விப்பட்டது ரியூமராக வரதெல்லாம் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணுறதே இல்லை, அதை பற்றி நம்ம பேசுகிறதே இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் தேவையில்லாமல் நிறைய சேனல்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ணி உங்கள் டைவர்ஷன், நீங்கள் படிக்கிற ஃபோக்கஸ் வந்து இழந்துடாதீங்க. அப்புறம் இந்த ஆஸ்பிரண்ட்ஸ் பண்ணக்கூடிய முக்கியமான தப்பு வந்து, நான் வந்து 10 இயர்ஸ்க்கு முன்னாடி படித்தேன், அல்லது நான் வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் படித்தேன், இப்போ எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படிங்கன்னு நினைப்பீங்க. பட் அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. கம்பேரிசன் அப்படிங்கிறது இங்கே தேவையே கிடையாது. ஏன்னா நீங்கள் நேற்று என்ன படிச்சீங்க, நேற்றுலேருந்து இன்னைக்கு என்ன ப்ராக்ரஸ் ஆகிங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ தொடர்ந்து படிக்கிறது மூலமாக தான் அது வரும். அதனால் நீங்கள் 10 வருஷம் முன்னாடி படிச்சிருந்தாலும் இன்னைக்கு இந்த சிலபஸ் என்ன டிமாண்ட் பண்ணுதுங்கிறத பார்த்துட்டு நீங்கள் படிக்கணும். அண்ட் சம் ஆஸ்பிரண்ட்ஸ் சொல்றத விட மெஜாரிட்டி ஆஃப் ஆஸ்பிரண்ட்ஸ் தே லூஸ் மொமெண்டம் ஆஃப்டர் few weeks. நான் பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபுல் எனர்ஜியோட பிரைட்டாக ஆரம்பிப்பாங்க, தென் இட் வில் ஸ்லோ டவுன் யூஷுவலாகவே. ஏன் அப்படின்னா டிஆர்பி அப்படிங்கிறது வந்து ஸ்பிரிண்ட்னு சொல்லுவாங்க. ஸ்பிரிண்ட்னா நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் வெர்ஷன் ஆஃப் ஓட்டப்பந்தயம் மாதிரி. பட் இது அப்படி இல்லை, மேரத்தான். டிஆர்பிங்கிறது மேரத்தான். நீங்கள் தொடர்ந்து ஓடணும் அப்படின்னா மெதுவாக தான் அப்படியே ப்ராக்ரஸ் பண்ணணும். ஆனால் கடைசி வரைக்கும் ஓடணும். அதனால முதல்ல ஆரம்பிச்சுட்டு இடையிலே என்ன பண்ணிடாதீங்க, எனர்ஜியை டவுன் பண்ணக்கூடாது. அதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் 2024 கோச்சிங் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணுறோம், எவ்ரி வீக் நம்ம கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ அந்த இது மேரத்தான் அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து மொமெண்டம் இழந்தப்போ கூட நம்ம என்ன பண்ணோம், தொடர்ந்து நம்ம வந்து உயிர்ப்போட வச்சு நம்ம நிறைய கிளாஸ் எடுத்துட்டு இருந்தோம். இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் பண்ணாத மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ லிமிடெட் டைம் இருக்கிறதுனால கரெக்டாக நீங்கள் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும். இந்த டிஆர்பி எக்ஸாமுக்கு டிஸ்பிளே ஆகிற சப்ஜெக்ட்ஸ் நம்ம கோச்சிங் கொடுக்குறோம், பேப்பர் ஒன்று கோச்சிங் கொடுக்குறோம். அதனால் ஜாயின் பண்ணுறங்க எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலே டைம் இருக்காது அப்படிங்கிறதுனால தான். டெய்லி டிப்ஸுக்கு விஜய் இ அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.